السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, அரபி கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புத்தகம் சலாசத்து குத்துப் என்கின்ற மீசான் ஷரஃப், மீசான் உல் அஜ்னாஸ் வ ஜன்ஜானி என்கின்ற 3 புத்தகத்தை உள்ளடக்கிய புத்தகத்தில் நம்ம அல் மீசான் அப்படிங்கிற பாடத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? இந்த புத்தகத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் என்ன அப்படின்னா, அம்ர் அப்படிங்கிற அந்த பாடத்தில் 3 கேட்டகரி நம்ம பார்த்தோம். அம்ர் ஹாதிர் அல் மஅரூஃப், எதிருள்ளவர்கள் நம்ம எப்படி கட்டளை ஏவல் வினை நம்ம சொல்லணும். இஃபால் இஃபாலா இஃபாலு, இஃபால் இஃபாலா இஃபால்ல, யுத்ரிப் யுத்ரிபா யுத்ரிபு, யுத்ரிபி யுத்ரிபா யுத்ரிபின அப்படின்னு சொல்லி பார்த்தோமா இல்லையா? அதனுடைய தொடர்ச்சியாக அம்ருல் காயிப் அல் மஅரூஃப். சரிங்களா? காயிப்னா படற்கை. நேற்று நம்ம லாஸ்ட்டாக பார்த்த இதனுடைய பாடத்தில் அந்த அம்ர் ஹாதிர், எதிருள்ளவர்களை நம்ம கட்டளை இடணும்னா அதனுடைய வினைச்சொல் நம்ம எங்கிருந்து எடுக்கிறோம்? முதாரியான ஃபெயலிருந்து அதனுடைய ஹாதிர் பகுதியில் முன்னிலை பகுதியான தஃஅலு தஃஅலானி தஃஅலூன தஃஅலீன தஃஅலானி தஃஅல்னங்கிற பகுதியிலேருந்து தான் நம்ம எடுத்து என்ன செய்கிறோம்? தால இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இந்த தாவை போக்கி அப்புறம் கசர் படுற ஹம்சாவை வச்சு இறுதியில் சுக்குன் வைக்கிறோம். இதனுடைய முறைகள் நம்ம இதனுடைய பாடத்தில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ அதோடைய முறைமை அம்ர் ஹாதிர் மஅரூஃப், எதிருள்ளவர்கள் கட்டளை இடும் பொழுது அதை நம்ம எப்படி எடுக்கணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு முறை இருக்குது. இன்னொரு கட்டளை வினை, ஏவல் வினையை காயிபில் படற்கையாக இருக்கும்போது அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற முறையும் இருக்குது. உதாரணத்துக்கு, அவன் ஒரு ஆண் அடிக்கட்டும், அவன் ஒரு ஆண் உதவி செய்யட்டும், அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்யட்டும் சொல்லுவோமா இல்லை? அவன் உதவி செய்யட்டுமே, அவன் படிக்கட்டும் சொல்லுவோமா இல்லையா? அவன் எழுதட்டும், அவன் தொழுகட்டும் சொல்லுவோமா இல்லையா? இப்போ இதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறதான் இந்த பாடம். கரெக்டாக 23வது பக்கத்தில் என்ன இருக்குது? இந்த பாடம் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. அதில் என்ன போட்டிருக்கிறாங்க? அம்ருல் காயிபில் மஅரூஃப். சரிங்களா? ஒரு காயிபான படற்கையான அறியப்பட்ட அந்த விஷயத்தை, அதாவது படற்கையான 3ஆம் நிலை இருப்பவர்களை நம்ம கட்டளை வினை சொல்வது. சரிங்களா? இப்போ லியஃப் அல், அவன் ஒரு ஆண் செய்யட்டும். லியஃப் அலா அப்படின்னா அவர்கள் 2 ஆண்கள் செய்யட்டும். லியஃப் அலு, அவர்கள் பல ஆண்கள் செய்யட்டும். லி தஃப் அல் அப்படின்னா அவள் ஒரு பெண் செய்யட்டும். லி தஃப் அலா அப்படின்னா 2 பெண்கள் செய்யட்டும். லியஃப் அல்ல, பல பெண்கள் செய்யட்டும். இது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், இது முதாரியான ஃபெயிலேருந்து எடுத்துருக்கிறாங்க. முதாரியில் ஆரம்ப ஃபஸ்ட்டு 2 லைன் இருக்குமா இல்லையா? எஃப் அலு எஃப் அலானி. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 17வது பேஜ் எடுத்து பாருங்கள். எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலூன தஃப் அலு தஃப் அலானி எஃப் அல்ல. இதிலிருந்து தான் இப்போ நம்ம பேஜ் நம்பர் 23 பார்க்குறோமா இல்லையா? இது எடுத்துருக்கிறாங்க. எப்படிங்க எடுத்தாங்க அப்படிங்கிறதா இப்போ பாடம். இதில் பாருங்கள், நான் இங்கே தெளிவாக எழுதியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. அல் அம்ருல் காயிப் மஅரூஃப் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம். எடுக்கும் முறை, எடுக்கிறதுக்கு சில முறைகள் இருக்குது. என்ன சொல்கிறாங்க? எதிர்கால படற்கை வினை சொல் எடுத்தல். அதை இப்போ நான் சொன்னேன்னா இல்லையா? எதிர்கால முதாரியான ஃபெயிலில் படற்கை இருக்குதா இல்லையா? படற்கைன்னு என்னது? 3rd பர்சனை குறிக்கக்கூடியது. எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலுன்னு அந்த முதல் 2 லைன் இருக்கக்கூடிய இந்த 6 ஃபெயில் சீகா வடிவம், அதை நம்ம எடுக்கணும். எஃப் அலு எஃப் அலானி எஃப் அலூன தஃப் அலு தஃப் அலானி எஃப் அல்ல, அதை எடுக்க வேண்டும். ஃபஸ்ட்டு எடுத்துடணும். சரிங்களா? அதைத்தான் லைட்டாக எழுதியிருக்கிறேன். எஃப் அலு எஃப் அலானி 2வது ஃபெயிலு, எஃப் அலூன 3வது ஃபெயிலு, தஃப் அலு 4வது ஃபெயிலு, தஃப் அலானி எஃப் அல்ல. சரிங்களா? அந்த 6 ஃபெயில் ஃபஸ்ட் லைன் எழுதியாச்சு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? அதனின் ஆரம்பத்தில் கஸ்ரா பெற்ற, அதன் ஆரம்பத்தில் அந்த எஃப்எல்லுங்கிறத ஆரம்பத்தில் கஸ்ரா பெற்ற லாமை இணைக்க வேண்டும். இப்போ இதில் 2வது போர்ஷன் பாருங்க. எஃப் அலு லி எஃப் அல், அதோட சேர்த்து இந்த பாயிண்டையும் பார்த்துருங்க. எல்லாத்துலேயுமே லீ இணைச்சிடணும். லீ எஃப் அல். இது ஏன் சுக்குன் வந்துச்சு நான் சொல்கிறேன். லீ எஃப் அலா, இங்கே ஏன் நூன் போக்கப்பட்டுச்சு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எஃப் அலூன்னு இருக்குது. லீ எஃப் அலு,
தஃப் அலுன்னு இருக்கு, லி தஃப் அல்னு வரணும். சரிங்களா? லீ வந்திருக்கு, சேர்த்தி இருக்கிறோம். தஃப் அலூன இது லீ ஆட் பண்ணியிருக்கிறோம். எஃப் அல்ல லீ ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதனுடைய இறுதியில் ஒரு மாற்றம் நடைபெறும். அதை இங்கே 3வது பாயிண்ட் நான் சொல்கிறேன். இறுதியில் நூன் அல்லாத வினைகளுக்கு, நூன் அல்லாத வினைகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நூன் எதுலாம் இல்லை? 1ல் இல்லை, 2ல் இருக்குது, 3ல் இருக்குது, 4ல் இல்லை, 5ல் இருக்குது, 6ல் இருக்குது. அப்போ நூன் இல்லாத வினைகள்லாம் மொத்தம் எத்தனை தான்? 2 தான். 1லையும் 4லையும் இறுதியில் நூன் இல்லை. சரிங்களா? அடிப்படையில் அது நூனு இல்லை, மற்றதில் நூன் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க? இறுதியில் நூன் அல்லாத வினைகளுக்கு என்ன செய்யணும்? சுக்குன் செய்து, சுக்குன் செய்ய வேண்டும். சுக்குன் செய்யணும், அது ஒரு பாயிண்ட். அப்போது ஆரம்பத்தில் கஸ்ரா பெற்ற லாமை இணைப்பதோடு நூன் அல்லாததாக இருந்தால் இறுதியில் சுக்குன் செய்ய வேண்டும். இதனால நான் இங்கே இல் போட்டிருக்கேன், லி எஃப் அல். சரிங்களா? ஆரம்பத்தில் பொதுவான விதி என்ன கிடையாது? 6 ஃபெயலுகளுக்கும் கஸ்ரா பெற்ற லாமை இணைச்சிடணும். 2வது சட்டம் என்னன்னா, அந்த வினை சொல் இறுதியில நூன் பெறவில்லை என்றால் நீங்கள் சுக்குன் செய்ய வேண்டும். நூன் பெற்றிருந்தால், நூன் பெற்ற வினைகளாக இருந்தால் நூனை போக்க வேண்டும் சொல்றாங்க. சொல்லிட்டு அது ஒரு விதிவிலக்கு இருக்குது, அதை நான் சொல்றேன். எஃப் அலானி நூன் பெற்றதா இருக்குதா? எஃப் அலூன நூன் பெற்றதா இருக்குதா? இதுல நூன் இல்லை. தஃப் அலா நூன் பெற்றிருக்குதா? எஃப் அல்ல இதில் நூன் பெற்றிருக்கு. இப்ப பாருங்க, இந்த நூன் பெற்ற முதல்ல லாம்க்கு சேர்த்திட்டோம், இறுதியில நூனு போக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? லி எஃப் அலா அப்படின்னா அவர் 2 ஆண்கள் என்ன செய்யட்டும்? செய்யட்டும். தஃஅலூன்ல லி, சரி எஃப்அலூன லி எஃப்அலூ, தஃஅலு லி தஃஅல், தஃஅலானி லி தஃஅலா. சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நூனு நிஸ்வா பெண்பால் அடையாளம் பெற்ற நூனை தவிர, இறுதியில அந்த ஃபெயில்ல நூன் இருந்துச்சுன்னா போக்கணும்னு சொன்னமா இல்லையா? அதுல ஒரு எக்ஸ்பெக்ஷனா சொல்றாங்க, விதிவிலக்கா சொல்றாங்க. நூனு நிஸ்வா பெண்பாலை குறிக்கக்கூடிய அவர்கள் பல ஆண்கள் செய்யட்டும், சரி அவர்கள் பல பெண்கள் செய்யட்டும் சொல்லக்கூடிய அந்த நூனு நிஸ்வா இருக்குதா இல்லையா? எஃப் அல்ன, அந்த நூனாக இருந்தால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இப்படி பெற்ற நூனை தவிர மற்றதுல என்ன பண்ணிடணும்? மற்ற நூனா இருந்தா போக்கிடணும். நூன் இல்லாததா இருந்துச்சுன்னா சுக்குன்னு வச்சிடணும். ஆனா நூனு நிஸ்வா வந்துருச்சுன்னா அப்படியே விட்டுறணும். அதுக்கு முன்னாடி லாபம் மட்டும் போடணும். இப்ப பாருங்க, எஃப் அல்ன லி எஃப் அல்ன. சரிங்களா? அப்போ ஒரு எஃப் அலு எஃப் அலிருந்து எப்படி லி எஃப் அல் லி எஃப் அலா லி எஃப் அலு அப்படிங்கிறத எப்படி எடுக்கணும் நம்ம பார்த்தோம். ஒரு உதாரணத்தில் நம்ம பார்ப்போமே. உதாரணம் என்னது? நசர என்சுரு, நசர என்சுரு. என்சுரு முதார் எப்படி இருக்கும்? என்சுரு என்சுரானி என்சுருன, தன்சுரு தன்சுரானி என்சுருன. இதுதான் அதனுடைய முதாரியான காயிபுடைய படற்கை சீகாக்கள், வடிவங்கள். இதை நீங்க பாருங்க, என்சுரு எஃப்அலு என்சுரு. அதை நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் லாமை இணைக்க வேண்டும். இறுதியில் நூன் இல்லை என்றால் என்ன செய்யணும்? அந்த இறுதியில சுக்குன் செய்ய வேண்டும். அப்ப எப்படி சொல்லணும்? லி என்சுர். அப்படி என்ன அர்த்தம்? அவனுரான் அவனுரான் உதவி செய்யட்டும் அப்படின்னு மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பாருங்க, என்சுராணி முதாரல் எப்படி இருக்கும்? அப்ப இதனுடைய ஆரம்பத்தில் என்ன பண்ணும்? கஸ்ரா பெற்றலாம் லி, இறுதியில நூன் இருந்தால் நூனை போக்கணும். அப்ப எப்படி சொல்லணும்? லி என்சூரா, அவர்கள் 2 ஆண்கள் உதவி செய்யட்டும். அதுக்கடுத்து பாருங்க, எஃப் அலூனல்ல என்சுரூன அப்படின்னு இருக்கும். என்சுரூன்ல ஆரம்பத்துல கஸ்ரா பெற்ற லாம் போட்டு இறுதியில நூன் இருந்துச்சுன்னா நூனை தூக்கிட வேண்டும். அப்ப எப்படி சொல்லணும்? லி என்சுரு அப்படின்னா அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்யட்டும். தஃஅலு, அப்ப அதனுடைய நசரோடைய எப்படி இருக்கும்? தன்சுருன்னு இருக்கும். இறுதியில் ஆரம்பத்தில் கஸ்ரா பண்ற லி, இறுதியில் நூன் இருக்கா? இல்லை. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சுக்குன் வைக்கணும். அப்ப எப்படி சொல்லுவோம்? லி லி தன்சுர் லி தன்சுர் லி தன்சுர். தஃஅலானிங்கிறது அதனுடைய நசர் எப்படி இருக்கும்? தன்சுரானின்னு இருக்கும். ஆரம்பத்தில் லீ போடுவோம், இறுதியில நூன் வந்திருக்கு, நூனை போக்கிடணும். அப்போ லி தன்சுரா
அவர்கள் இரு பெண்கள் உதவி செய்யட்டும். இப்ப பாருங்க எஃப் அல்ல, இதுல எக்ஸ்பெக்ஷன் விதிவிலக்கான நூனு லாம போட்டோம், என்சூர்னு இருக்கும், லீ போட்டுட்டோம், இந்த நூனை தூக்கணுமா? எடுக்கக்கூடாது. ஏன்? என்ன காரணம்? ஏன்னா பெண்பாலை குறிக்கக்கூடிய நூனு நிஸ்வா, சோ அதை நம்ம எடுக்கக்கூடாது. அப்ப எப்படி போட்டுறணும்? லி என்சூருன. அப்ப பாருங்க, அதுல பாருங்க லியஃப் அல், சொல்லுங்க லியஃப் அல், லியஃப் அலா, லியஃப் அலு, லிதஃப் அல், லிதஃப் அலா, லியஃப் அல்ல. அப்ப லியன்சுர், லியன்சுரா, லியன்சுரு, லிதன்சுர், லிதன்சுரா, லியன்சுருன, லியதுரிப், லியதுரிபா, லியதுரிபு, லிததுரிப், லிததுரிபா, லியதுரிப்ன. சொல்லிக்கிட்டே போலாம். லியஃப்தஹ், லியஃப்தஹா, லியஃப்தஹு, லிதஃப்தஹ், லிதஃப்தஹா, லியஃப்தஹ்ன. சரிங்களா? லியன்துர், லியன்துரா, லியன்துரு, லிதன்துர், லிதன்துரா, லியன்துருன. லியன்துர் அவனுரான் பார்க்கட்டும், லியக்துப் அவனுரான் எழுதட்டும், லியக்துப், லியக்துபா, லியக்துபு, லிதக்துப், லிதக்துபா, லியக்துபுன. இந்த மாதிரி நீங்க ஃபஅலை எப்போ சொல்ல முடியும்? இப்போ நீங்க இந்த ஃபார்முலா படிச்சிட்டீங்க, அம்ரு காயிம் மஅரூஃப் எப்படி எடுக்கிறது படிச்சாச்சு. இதை வச்சு நீங்க 1000 2000 ஃபைல் வரையும் போட முடியும். போடுவதும் போடாம இருப்பதும் உங்க கையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ இன்ஷால்லா இந்த முறைமை அப்படியே இப்போ காப்பி பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இதுதான் எனது அம்ரு காயிப் எடுக்கக்கூடிய முறை. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாடத்தில் அம்ருடைய பாடத்தில் என்ன பண்ணிட்டோம்? அம்ருல் காயிம் மஅரூஃப். சரிங்களா? அதை நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இன்ஷால்லா அடுத்த வகுப்புல அம்ருல் காயிப் மஜ்ஹூல், ஈஸி தான். எஃப்அல் எஃப்அலான்னு எடுத்தோம்ல, அதே தான் யுஃப்அல் இஃப்அலான்னு எடுத்து இதே லாம இணைங்க. இறுதியில நூன் இல்லைன்னா சுக்குன் செய்யுங்க. ஆமா, நூன் இருந்தா எடுத்துருங்க. அதுல பாருங்க லியுஃப் அல், லியுஃப் அலா, லியுஃப் அல், லிதுஃபல், லிதுஃபலா, லியுஃப் அல். அர்த்தம் மாறும். அவனுரான் செய்யப்படட்டும், அவர்கள் இரான்கள் செய்யப்படட்டும். இதே தான் இன்ஷால்லா அதில் எழுதி போடுறோம். அதுக்கு அடுத்து தடுக்கக்கூடிய படம் நஹி, வேண்டாம். லா தஃபல் செய்யாத, லா தந்தூர் பார்க்காத, லா தக்துப் எழுதாத, தூங்காத, லா தஅக்குல் சாப்பிடாத. அடுத்து அந்த பாடம் வரும். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷாஅல்லாஹ் தொடர்ந்து படிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வகுப்புகளை அங்கீகரித்து நன்மைகளை தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.